தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து 12 பேர் உயிரிழந்து பலர் காயமடைந்ததால் நகரம் முழுவதும் பெரும் பதற்றம் நிலவுகிறது. தேசிய பாதுகாப்பு படை மற்றும் தேசிய புலனாய்வு முகமை இணைந்து சம்பவ இடத்தில் சான்றுகள், வெடிப்பொருள் மாதிரிகளை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கார் குண்டு வெடிப்புக்கு காரணமான சதிகாரர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேசம் ஆதரவாக நிற்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பூடானில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் என்பதையும் பயங்கரவாதத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். டில்லி கார் வெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் தப்ப முடியாது. விசாரணை முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியாக தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து 12 பேர் உயிரிழந்து பலர் காயமடைந்ததால் நகரம் முழுவதும் பெரும் பதற்றம் நிலவுகிறது. தேசிய பாதுகாப்பு படை மற்றும் தேசிய புலனாய்வு முகமை இணைந்து சம்பவ இடத்தில் சான்றுகள், வெடிப்பொருள் மாதிரிகளை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கார் குண்டு வெடிப்புக்கு காரணமான சதிகாரர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேசம் ஆதரவாக நிற்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பூடானில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் என்பதையும் பயங்கரவாதத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். டில்லி கார் வெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் தப்ப முடியாது. விசாரணை முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியாக தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து 12 பேர் உயிரிழந்து பலர் காயமடைந்ததால் நகரம் முழுவதும் பெரும் பதற்றம் நிலவுகிறது. தேசிய பாதுகாப்பு படை மற்றும் தேசிய புலனாய்வு முகமை இணைந்து சம்பவ இடத்தில் சான்றுகள், வெடிப்பொருள் மாதிரிகளை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கார் குண்டு வெடிப்புக்கு காரணமான சதிகாரர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேசம் ஆதரவாக நிற்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பூடானில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் என்பதையும் பயங்கரவாதத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். டில்லி கார் வெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் தப்ப முடியாது. விசாரணை முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியாக தெரிவித்துள்ளார்.